அதான் ஜீப்ல இல்லையே, இன்னும் எவ்வளவு தூரம் தேடி போகணும்? எவ்வளவு தூரம்னா கிடைக்கிற வரைக்கும் தேட வேண்டியதானே? காலையில ஓட ஆரம்பிச்சது 6-7 மணி நேரம் ஆச்சு. இன்னும் எங்க போய் தேடுறது? அதுக்குன்னு விட்டுற முடியுமா? 7 வயசு பொண்ணுகிட்ட பதமா பேசிதான் வேலை வாங்கணும். வம்படியா வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொன்னா அதான் ஓடிட்டா. இப்ப பழி ஏன் மேலையா? அவ ஓடுனது என்னால கிடையாது, உன்னால. காலையில நீர் அங்க வரலன்னா அவ பாட்டுக்கு வீட்டுல இருந்திருப்பா. இத பாருங்க, மரியாதை என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. பணத்தையும் கொடுத்துட்டு இந்த அலைச்சல் தேவையா எனக்கு? காணாம போனது உங்க வீட்டு மாங்காயோ இல்ல தேங்காயோ இல்ல, எங்க வீட்டு பொண்ணு. என்ன எடுத்துருந்து பேசுற நீ? அலைய முடியாதம்ல, அலைய முடியாது. அலையறதா இருந்தா அலையுங்க. உங்க வீட்டு புள்ளைய போய் திருநெல்வேலியில தேடுங்க, மதுரையில தேடுங்க, ஏன் சென்னையில கூட போய் தேடுங்க. அதுவும் என் காசுல இந்த வண்டியில நடக்காது. எனக்கும் பொண்டாடி பிள்ளைங்க இருக்கு. நான் கொண்டு போய் கொடுக்கற பணத்துல தான் அவங்களும் சாப்பிடணும். எல்லாத்தையும் இந்த டாக்ஸிக்கே கொடுத்துட்டு என்னால அலைய முடியாது உங்க கூட. யோ டிரைவர், நீ வண்டியை நிப்பாட்டு. எவ்வளவு ஆச்சுன்னு கட் பண்ணிட்டு சொல்லி எனக்கு. ஐயோ, இங்க வண்டியை நிறுத்த சொன்னா நான் எங்க இருந்து வீட்டுக்கு போறது? என்ன ஊர்ல கொண்டு போய் விட சொல்லு. டிரைவர், நீ வண்டி நிறுத்துன்னு சொல்றல்ல. ஏப்பா, டீசலுக்கு ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்துருக்கு. மீதி எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்து சொல்லு. 470 ரூபா ஆச்சு சார். 470. இந்தா 500 ரூபா வச்சுக்கோ. இந்த பாருங்க, உங்க பொண்ணு பாடுறதுக்காக கொடுத்த 5000 ரூபாய், இப்ப காருக்கு செலவான 1500 ரூபாய் எல்லாத்தையுமே கோவில் உண்டியல்ல போட்டதா நான் நினைச்சுக்கிறேன். புரியுதா? என்ன ஆளை விடுங்க, வரேன். யோ, நடு தெருவுல இறக்கி விட்டுட்டு ஆளை விடுங்கற? நான் போறேயா. நீ இல்லன்னா என்னால போக முடியாதா? எனக்கு காருக்கு நடந்து போறேன். நீ போ. போங்க. போ, தெரியும். ஆட்டோ ஆட்டோ. நிறுத்து நிறுத்து நிறுத்து. நிறுத்தியா? நிறுத்து 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 நிறுத்து. மல்லிகாவை கொன்னுட்ட, இப்ப அவன் மகளையும் அனுப்பிட்ட. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? நான் ஏதோ துரத்துன மாதிரியே சொல்றீங்க. இவர் வீட்டுக்கு வந்ததும் பாட மாட்டேன் ஆட மாட்டேன்னு சக்தி ஒரே ரகல. நான் என்னத்துக்கு பாட சொல்றேன்? 4 காசு வந்தா அவளுக்கு தானே நல்லது. அதுக்குள்ள ஒரே ஓட்டம். இவ்வளவு நேரம் அவளை தேடி தேடி அலையிறோம். கடிச்சிருவா கடிச்சிருவான்னு. எப்படி கிடைப்பா? எப்படி அவ திரும்பி வருவா? மல்லிகா செத்ததுக்கு அப்புறம் அந்த சேலையை பிடிச்சதுல அந்த பிள்ளை தெரிஞ்சது. அத போய் எரிச்சிருக்கீங்க. அந்த பிள்ளை தாங்குமா? ஏய், மல்லிகா இருந்த வரைக்கும் ஒருவேளை சோறு ஏசாம கொடுத்திருக்கியா? பட்டது போதுன்னு போய் சேர்ந்துட்டான். அவ செத்து 1 வாரம் கூட ஆகல. அவ பிள்ளைய தொலைச்சிட்டு நாம நிக்கிறோம். ஏன் சொன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு சமைக்கிறதுக்கு அரிசி போடும் போது கூட ஒரு கை போடுற அளவு தானே. அதுக்கு இம்பிட்டு அலைச்சலா? அருமை பிள்ளை தொலைச்சிட்டேடி பாவி. பழனி, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? கவலைப்படாதீங்க, சக்தி கண்டிப்பா கிடைச்சிருவா. நம்ம பிள்ளை கிடைச்சிருவா, தைரியமா இருங்க. நீ எங்க வீட்டு வாசல்ல கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் எதுவுமே சரியில்லை. நீ சக்தியை பாட கூட்டிட்டு போய் தான் என் தங்கச்சிக்கு உடம்பு செல்லாம் போச்சு. இன்னைக்கு அவ பிள்ளைய காணோம். ஏய், எனக்கு வர கோவத்துக்கு உங்க 2 பேத்தையும் வெட்ட தோணுது. வீட்டுல எனக்காக காத்துட்டு இருக்க 2 பிள்ளைங்களுக்காக பாக்குறேன். இல்லன்னா